ஓம் சாந்தி 7/4/25. இன்னைக்கு பாபாவுடைய மகா வாக்கியம் ரத்தனங்களாக இருக்கு. ஒவ்வொரு மகா வாக்கியமும் நமக்கு அவ்வளோ ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் நிறைய பிராப்திகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. பாபா இன்னைக்கு முக்கியமாக சொல்கிறாங்க, எவ்வளோ முடியுமோ சப்தத்தில் வராதீங்க, குறைவாக பேசுங்க. எவ்வளோ முடியுமோ ஷார்ட்டாக சாரமாக பேசுங்க. உங்கள் பேச்சு ஷார்ப்பாக இருக்கணும், சாரமாக இருக்கணும், பிராப்தி நிறைந்திருக்கணும், வரதானமாக இருக்கணும், நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருக்கணும், தைரியம் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். மகாவாகிய பார்ப்போம். மீட்டே பச்சே, சப்சே அச்சா தெய்வீ குண் சாந்த் ரேனா. இனிமையான குழந்தைகளே, அனைத்தையும் விட நல்ல குணம், தெய்வீக குணம் எதுவென்றால் சாந்தியாக இருப்பது. அதீக் ஆவாஸ்மே நானா, அதிகமாக சப்தத்தில் வராதிங்க. மீட்டா போல்னா, ரொம்ப ஸ்வீட்டாக பேசுங்க. तुम बच्चे अभी टाकी से मूवी से साइलेंस में जाते हो. நீங்கள் குழந்தைகள், பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் நீங்கள் சப்தத்திலிருந்து அசைவும் அசைவிலிருந்து அமைதியாகவும் செல்கிறீர்கள். इसलिए அதிக ஆவாஸ்மே நாவோ, ஆகவே அதிகமாக சப்தத்தில் வராதீங்க. எவ்வளோ முடியுமோ சப்தங்களை குறைச்சி சைலன்ஸில் இருங்க. क्वेश्चन, किस मुख्य धारणा के आधार से सर्व दैवी गुण स्वतः आते जाएंगे? எந்த ஒரு முக்கிய தாரணையின் ஆதாரத்தில் அனைத்து தெய்வீக குணங்களும் தானாகவே வந்துவிடும்? முக்கிய பவித்திரதாக்கி தாரணா. எங்கே பவித்திரத்தா இருக்கோ அங்கே எல்லா குணங்களும் தானாகவே வந்துடும். ஏன்னா பவித்திரத்தா தான் தாயின்னு சொல்கிறார் பாபா. எங்கே அம்மா இருக்காங்களோ அங்கே குழந்தைகள் எல்லாருமே இருப்பாங்க இல்லையா? அதே போல தான் பவித்திரத்தா தான் நமக்கு பேசிக். தேவதாயும் பவித்திர ஹேஸ்லி உண்மை தெய்வீ குண் ஹே. பவித்திரமானவர்கள் தேவதைகள், அவர்களிடம் அனைத்து தெய்வ குணங்களும் இருக்கின்றது. துனியாமி கோயிபி நகி தெய்வீ குண் நகி ஹோ சக்தா. இந்த உலகத்தில் வேறு யாரிடமும் தெய்வீக குணங்கள் என்பது இருப்பதில்லை. ராவன் ராஜ்யமே தெய்வீ குண் கஹாசே ஆயே. இது ராவண உலகம் இல்லையா? இதில் தெய்வீக குணங்கள் எங்கிருந்து வரும்? தும் ராயல் பச்சே, பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ராயல் குழந்தைகள். ஏன் சொல்கிறார்? ராயல்ட்டி நமக்குள்ளே இருக்கணும். அபி தெய்வகுண் தாரன் கர் ரஹே ஹோ. இப்பொழுது நீங்கள் தெய்வத்தன்மைகளை, தெய்வீக குணங்களை உங்கள் வாழ்க்கையில் பயிற்சி செய்து கொண்டுள்ளீர்கள். ஆகவே ஞானம் கேட்குறோனாலே அர்த்தம் தெய்வீகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சோதிச்சு பார்க்கணும். கீத் போலானாசே நிராலா. கள்ளங்கபடமற்றவர் பாபா உலகத்திலிருந்து தனித்துள்ளார். தனிப்பட்டவர், விடுபட்டவர், மிக உயர்ந்தவர். ஓம் சாந்தி. அபி பச்சே சமஸ்தே ஹம் பிகடி கோ பனானே வாலா ஏக் ஹி ஹே. இப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், கீழானவங்களை, முன்னேறாதவர்களை, மாறாதவங்களை மாற்றுவது இறைவன் மட்டுமே. பக்தி மார்க்கமே அநேகோं के पास जाते, कितनी तीर्थ यात्रा आदि करते. பக்தியில் எவ்வளோ இடங்களுக்கு போகணும், மாறணும், நல்லா இருக்கணும்னு எவ்வளோ தீர்த்த யாத்திரை போயிருப்போம். பிகடிக்கோ பனானே வாலா, பதித்தோங்கோ பாவன் பனானே வாலா ஏக் ஹி ஹே. சத்கதி தாத்தா, கைடு, லிபரேட்டர் பி வஹி ஹே. இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு வழிகாட்டியும் அவர் தான், சத்கதி வழங்கும் குருவும் அவர் தான், எல்லாத்திலிருந்தும் விடுவிக்கக்கூடிய லிபரேட்டரும் அவர் தான், நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடிய சுத்தப்படுத்தக்கூடியவரும் அவர்தான் என்பதை புரிந்து கொண்டோம். अब गायन के परंतु अनेक मनुष्य अनेक धर्म. ஆனால் புகழ் பாடுகின்றோம், அநேக மனிதர்கள், அநேக விதமான தர்மங்கள் இருக்குது.
அநேக ராஸ்தே டூண்ட் ரேத்தே ஹே. எல்லாரும் அநேக வழிகளை தேடிக்கொண்டுள்ளனர். சுக் और शांति के लिए सत्संगों में जाते हैं ना. எங்கே போனா சுகம் கிடைக்கும், எங்கே போனா சாந்தி நிம்மதி கிடைக்கும்னு ஒவ்வொரு இடங்கள்லையுமே தேடிக்கொண்டுள்ளோம். ஏ தும் ஜான்தே ஹோ அபி கலியுக் கா அந்த் ஹே. இப்போ எல்லாம் தேடி நமக்கு இது எல்லாமே தெரிஞ்சிட்டு கலியுகத்துக்கு முடிவுல நம்ம வந்துட்டோம். மனுஷன் நை ஜான்தே சத்யு கப் ஹோதா அபி கியா ஹே. பாபா சொல்றாங்க, மனுஷங்களுக்கு தெரியாது சத்தியுகம் எப்பொழுது வர இருக்கிறது, இப்ப என்ன யுகம் நடந்துட்டு இருக்குது. கொய் பச்சா பி சமஜ் சக்தா. பாபா சொல்றாரு, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத சின்ன குழந்தை கூட இப்ப தெரிஞ்சுக்க முடியும். இப்ப எந்த யுகம் நடக்குது நீங்க யார்ட்டையாவது கேளுங்களே, டக்குன்னு டான் அடிக்கும் இது கலியுகம் அப்படின்னு. நய் துனியாமே சுக்கு புராணி துனியாமே ஜரூர் துக்கு ஹோத்தா. புது உலகத்தில் சுகமும் பழைய உலகத்தில் துக்கமும் ஏற்படுகிறது. புராணி துனியாமே அநேக மனுஷ அநேக தரம். தும் கோய் को भी समझा सकते हो ये कलयुग सतयुग पास्ट हो गया. நீங்க யாருக்கு புரிய வைத்தாலும் ஞானம் கொடுத்தாலும் 5000 வருஷங்களை பற்றி தெளிவா சொல்லுங்கிறார் பாபா. என்ன சொல்றார்? 5000 வருடத்துல மனிதர்கள் எப்படியெல்லாம் காலத்தின் சுழற்சியில் சுழன்று ஒரு தர்மத்திலிருந்து அநேக தர்மங்கள் எப்படி ஏற்பட்டதுங்கிறத நீங்க எல்லாருக்குமே தெளிவுபடுத்த வேண்டும். தேவதோं की महिमा गाते हैं जानते हैं वह स्वर्गवासी. தேவதைகளை பற்றி புகழ் பாடும் பொழுது அவங்களாம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகள்னு சொல்றாங்க. ஹம் நரகவாசி கலியுகவாசி. நாங்களாம் நரகத்தில் இருக்கோம் கலியுகத்தில் இருக்கோம்னு நினைக்கிறாங்க. மனுஷமே தெய்வீ குண் ஹோன சகே. மனிதர்களிடம் தெய்வீக குணம் என்பதே இல்லை. कोई कहे फलाने में बहुत अच्छे दैवी गुण है, बोलो नहीं दैवी गुण होते ही देवताओं में. சில பேர் சொல்லுவாங்க, இன்னார்கிட்ட ரொம்ப எல்லா தெய்வீக குணமும் இருக்குன்னு, ரொம்ப நல்ல குணம்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, தெய்வீக குணங்கள் என்பது தேவதைகளிடம் மட்டும்தான் இருக்கின்றதுன்னு. பவித்ரஹே. அந்த தெய்வீக குணங்களுக்கு காரணம் என்ன? தூய்மை இருக்குது. யஹா பவித்ர ந ஹோனே காரன் கோய் மே தெய்வீ குண் ஹோ ந சகே. இங்கே தூய்மை இல்லாத காரணத்தினால தெய்வீக குணங்களும் இல்லை என்பதை எல்லாருமே உணரணுங்கிறார் பாபா. முக்குசி சதைவு ரத்தன் நிக்கலே. பாபா சொல்றாங்க, உங்க வாயிலிருந்து எப்பொழுதுமே ரத்தனங்கள் தான் வெளிவர வேண்டும். என்ன சொல்றார் பாபா? வைரங்களும் ரத்தனங்களும் தான் நம்ம வெளிவரணும். தேக அபிமான் மே பாப் கோ பூல்தே ஹே ஃபிர் தக்கே காத்தே ரேத்தே. தேக உணர்வு வரும்போது பாபாவை மறந்து ஏமாந்துடுறீங்க. போத்து மீட்டா பி பன்னா சாஹியே. நீங்க பாபா குழந்தை, ரொம்ப இனிமை தன்மை உடையவராக இருக்கணும். வாத்தாவரன் பி மீட்டா ஹோ கொய் ஆவாஸ் நகி. நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை சாந்தமா இருக்கணும். பாபா சொல்றாங்க, எந்த சப்தம் இல்லாம உங்களுடைய சூழ்நிலைய நீங்க மாத்தணும். கோய் பி ஆயே தோ தேக்கே பாத் கித்னி மீட்டி கார்த்தே. யாராவது வர்றாங்க, உங்களை பார்க்குறாங்கன்னா அவங்க சொல்லணும், அப்பா எவ்வளோ நல்லா பேசுறாங்க, இனிமையா பேசுறாங்க, அவங்க பேசுறதே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு. போத்து சைலன்ஸ் ஹோனி சாஹியே. உங்க வார்த்தையில அமைதி கலந்திருக்க வேண்டும். குச் பி லடுனா ஜகட்னா நகி. ஒரு துளி அளவு கூட சண்டை சச்சரவுல வராதீங்க. अच्छा, धारणिकाना फर्स्ट पॉइंट, किसी से भी बहुत नम्रता और धीरे से बातचीत करनी है. யாரிடம் பேசினாலும் பணிவுடனும் மெதுவாகவும் பேசுங்க. போல்சால் போத்து மீட்டாகும். நீங்க பேசக்கூடிய பேச்சுவார்த்தை ரொம்ப இனிமையானதாக இருக்க வேண்டும். साइलेंस का वातावरण हो, कोई भी आवाज ना हो, तब सर्विस की सफलता होगी. சேவையில வெற்றி காண வேண்டுமானால் அமைதியின் சூழலாகவும் சப்தங்களை கடந்தும் இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும்.
नेक्स्ट पॉइंट, सच्चा सच्चा आशिक बन एक माशुक को याद करना है. உண்மையான சத்திய நாயகியாக இருந்து ஒரு சத்திய நாயகனை மட்டும் நினைங்க. யாதுமே கபி ஆங்கே பந்த்கர் காந்த் காந்த் நீச்சே கர்க்கே நகி பைட்னா. பாபா நினைவில் அமரும் பொழுது கண்களை மூடி தலையை அப்படி தொங்க போட்டு உட்காராதீங்க. தேகி அபிமானி ஹோக்கர் ரஹனா, ரொம்ப சந்தோஷமா ஆத்ம உணர்வில் சிரித்த முகத்தில் பிராப்திகளுடைய சொரூபத்தில் அன்பா உட்கார வேண்டும். வரதானம், सर्व गजानों को स्वयं के प्रति औरों के प्रति யூஸ் करने वाले அகண்ட மகாதானி பவ. அனைத்து பொக்கிஷங்களையும் தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய இடைவிடாத மகாதானி ஆகுங்கள். जैसे बाप का भंडारा सदा चलता रहता, रोज देते हैं, ऐसे आपका भी अखंड लंगर चलता रहे. எப்படி பாபாவினுடைய பொக்கிஷம் எப்பொழுதும் நிரம்பி இருக்குது, பாபாவுடைய பண்டாரா எப்பொழுதுமே களஞ்சியம் நிரம்பி இருக்குது, தினம் பாபா கொடுத்து கொண்டே இருக்கார். அதே போல உங்களுடைய இடைவிடாத அந்த நங்கூரம், அதாவது உங்களுடைய பண்டாராவும் எப்பொழுதுமே நிரம்பியே இருக்க வேண்டும். क्योंकि आपके पास ज्ञान का, शक्तियों का, खुशियों का भरपूर भंडारा है. ஏனென்றால் உங்களிடத்தில் ஞானம், சக்திகள், குஷியினுடைய களஞ்சியம் நிரம்பிய பண்டாராவாக இருக்குது. इसे साथ रखने व यूज करने में कोई भी கத்ரா நஹி ஹே. இந்த பொக்கிஷங்களை தன்னுடன் வைத்துக்கொண்டு அதை பயன்படுத்துவதில் எந்த பயமும் கிடையாது. ஏ பண்டாரா குல்தா ஹோகா தோ சோர் நஹி ஆயேகா. இந்த பொக்கிஷங்கள்லாம் திறந்து இருந்தாலும் திருடன் வந்து எடுத்து செல்ல முடியாது. பந்து ரக்கேங்கே தோ சோர் ஆ ஜாயேங்கே. இந்த பொக்கிஷங்களெல்லாம் எப்போ நீங்கள் மூடி வச்சிடுறீங்களோ அப்போ திருடன் வந்து எடுத்துட்டு போயிடுவான். புரியுதா பாபா சொல்றது? ஞானம், குணங்கள், சக்திகள், இந்த பொக்கிஷங்கள்லாம் உங்கள்கிட்ட திறந்தே இருக்கும்போது மாயா திருட வரமாட்டான். இதெல்லாம் மூடிட்டீங்கன்னா மாயா திருட வந்து எடுத்துட்டு போயிடும். इसलिए रोज अपने मिले हुए गजानों को देखो. தினம் உங்களுக்கு கிடைத்துள்ள பொக்கிஷங்களை பாருங்க. ஸ்வக்கே பிரதி औरों को प्रति யூஸ் करो तो அகண்ட மகாதானி பன் ஜாயேங்கே. பாபா கொடுத்த களஞ்சியங்களை உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் பயன்படுத்திட்டே இருங்க. அப்போ நீங்கள் எப்போதுமே மகாதானம் செய்து கொண்டே இருக்கலாம். பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, சுனே ஹுயே கோ மனன் கரோ, மனன் கர்னே சேஹி சக்திசாலி பனேங்கே. கேட்டதை சிந்தனை பண்ணுங்க, சிந்தனை செய்வதனால்தான் சக்திசாலி ஆவீர்கள். பாபா அவ்யக்த இஷாரா கொடுக்குறாங்க, கம்பைன்ட் ரூபத்தினுடைய நினைவால் எப்பொழுதுமே வெற்றியாளர் ஆகுங்கள். கம்பைன்ட் ரூபத்தின் ஸ்மிருதி மூலமாக எப்பொழுதுமே வெற்றியாளர் ஆகுங்கள். சேவா और ஸ்திதி, சேவா ஸ்திதி ரெண்டும் கம்பைண்டாக இருக்கணும். பாப் और आप, அதுமாரி பாபா நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்துருக்கணும். ये कंबाइंड स्थिति, कंबाइंड सेवा करो तो सदा फरिश्ते रूप का अनुभव करेंगे. நீங்களும் பாபாவும் சேர்ந்தே இருந்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய சேவை ஃபரிஷ்தா சொரூபத்தின் அனுபவம் அனைவரும் செய்வார்கள். இவங்க ஒரு ஏஞ்சல் போல இருக்காங்க, வரதும் தெரியல, போகிறதும் தெரியல, செய்யறதும் தெரியல, இவங்க இருக்கிறதும் தெரியல, ஃபரிஷ்தாவாக இருக்காங்களேன்னு அனுபவம் செய்வாங்க. சதா பாப்கே சாத்திபீகே சாத்திபீகே, பாபாவுக்கு துணையாகவும் இருங்க, துணைவனாகவும் இருங்க. ஏ டபுள் அனுபவம் பாபா சொல்கிறாங்க, டபுள் அனுபவத்தை செய்கிறீங்க. ஸ்வக்கி லகன்மே சதா சாத்துக்கு அனுபவம் கரோ. பாபா சொல்கிறாங்க, சதா ஆத்மாங்கிற அந்த ஈடுபாட்டோட பாபா நினைவும் கூட இருக்கணும். சேவா மே சதா சாத்திக்க அனுபவம் கரோ.
சேவையில் பாபா என்னோட இருக்கார் அப்படிங்கிற அனுபவத்தையும் செய்யுங்க. ஆகவே எங்கே இருந்தாலும் பாபா நான் அப்படிங்கிற கம்பைன்ட் சொரூபத்தினுடைய அனுபவத்தை செய்யும்போது நம்ம ஈஸியாக களைப்பு இல்லாமல் சுமை இல்லாமல் பிரச்சனைகளை வெல்லலாம். ஓம் சாந்தி.